ஹாய் அர்மீஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜேகேக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் ரூட் சிஓ. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு குட்டி இன்ட்ரோ என்னென்னா, நீங்கள் வந்துட்டு கிம் குரூப் ஆஃப் ஃபேமிலி, ஜேகே வந்துட்டு ஜியான் குரூப் ஆஃப் ஃபேமிலி. உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாட்டு உங்கள் ரெண்டு பேருமே ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்துட்டு உங்கள் மேரேஜ் முடிச்சு 2 months ஆஃப்டர் நடக்கிறது தான் ஸ்டோரி. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என்னென்னா, அஜய்க்கு வந்துட்டு எப்பவும் போல் ஆஃபீஸ் போய்ட்டு வந்து சோஃபாவில் உட்காந்து திருப்பியும் ஆஃபீஸில் உள்ள ஒர்க் தான் வீட்டில் பார்த்துட்ருக்கான். அப்படியே அவன் வந்து லேப்பில் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கீங்க. அவன் வந்துட்டு சோஃபாவில் இருக்கானா, நீங்கள் வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க ஒரு டைனிங் டேபிளில் இருக்க சேரில் இருந்து இவனை பார்த்துட்ருக்கீங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஜெய்க்கு வந்துட்டு திடீர்னு என்ன அப்படின்ற மாதிரி லைட்டாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கவனிச்சிடான். நீங்கள் வந்துட்டு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஜேகே வந்துட்டு அப்படி முட்டை கண்ணை அப்படி உருட்டி பார்க்குறான் என்ன அப்படின்ற மாதிரி. நீங்கள் இருந்தாலுமே அவனை அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு அவன் பொறுமை இழந்துட்டான். வந்துட்டு கேட்குறான், எதுக்கு என்ன அப்படி சும்மா அப்படி குறுக்குன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். வந்துட்டு இல்லை ஒன்றும் இல்லையே. அப்போ ஜேகே வந்துட்டு ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லாமல் தான் இப்படி குறுக்குன்னு பார்த்துட்ருக்கியா? இல்லை, எனக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட. நீங்கள் வந்துட்டு அதாவது ஒரு ஃபேவர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டீங்க. நான் உனக்கு ஃபேவர் பண்ணணுமா? நான் எதுக்கு உனக்கு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு இல்லை, உங்கள் கம்பெனியில் வந்துட்டு எனக்கு ஒரு வேலை போட்டு தருவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டீங்க. இதுக்கு வந்துட்டு இது என் கம்பெனியில் உனக்கு வேலை போட்டு தரணும். நான் எதுக்கு உனக்கு வேலை போட்டு தரணும்? வீட்டில் இருக்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இல்லை, வீட்டில் தனியாக இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, அதான் வேலை போட்டு தருவீங்களா? நான் என் கம்பெனியில் யாரையும் சும்மா எல்லாம் வேலைக்கு எடுக்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து ப்ராப்பராக இன்டர்வியூ பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ நீ வந்துட்டு கம்பெனி சிஓவோட ஒய்ஃப்னு சொன்னோடனே உனக்கு இந்தாங்க மேடம் உங்களுக்கான வேலை ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து தந்துட முடியுமா? அதெல்லாம் கிடையாது. உனக்கு வேலை கிடையாது. நீ வீட்டிலே உட்காந்த போதும். ஏன் தனியாக இருக்கிறதுக்கா? அதான் இவ்வளோ பெரிய லக்ஸரியான லைஃப் இருக்குல்ல, அதை என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு அவனை பார்த்துட்டு அப்படின்னா இன்டர்வியூ இருக்குன்னா ஏன் என்ன இன்டர்வியூ மூலம் என்னையை செலக்ட் பண்ணலாமே? உனக்கிட்ட அப்படி என்ன டேலண்ட் இருக்குன்னு நான் உன்னை இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறது? நீங்கள் இன்டர்வியூ தான் எடுத்து பாருங்களே. அப்படியா, சரி, மார்னிங் ரெடியாரு, உனக்கான இன்டர்வியூ எங்கள் வீட்டில் இருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு லேப்பை மூடிட்டு போயிடுவான். நீங்கள் வந்துட்டு ஒரு ஒய்ஃபு, அவனோட ஒய்ஃப் தானே நான், ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன ஒர்க்கு, ஏன் அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒரு சின்ன ஒர்க் கூட இருக்காதா? சரி, எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை தான், இருந்தாலும் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேனே, கம்ப்யூட்டர் ஒர்க்கெல்லாம் எனக்கு தெரியுமே. சரி, ஓகே, அந்த வேலையெல்லாம் தர முடியாது தான், ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அத்தனைக்கும் உங்கள் கம்பெனியில் ஒரு குட்டி வேலை கூட இருக்காது. ஒரு பிரிண்டிங் மிஷின் இருக்கும், ஜெராக்ஸ் எடுக்கிற வேலை இருக்காது. ஏதாச்சும் ஒரு குட்டி வேலை தந்துருக்கலாம்ல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு எப்படி என்ன இன்டர்வியூன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் புலம்பிட்டு சாப்பிட்டுட்டு மேலே போயிடுறீங்க. அவங்க ரூமுக்கு போயிடுறீங்க. ஜேகே வந்துட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டான். என்ன தான் மேரேஜ் ஆகிருந்தாலும், அதாவது அன்னைக்கு மட்டும்தான், அதாவது அன்னைக்கு ஒரு டே மேரேஜ் ஆகிருக்குங்களா, அது அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு மேரேஜ், அதாவது கிட்ட பக்கத்தில் இருக்கிறது லைட்டாக தான் டச் ஆகிருக்கும். அவன் சொல்கிறான். அப்புறம் சிரித்தது, நீங்கள் லாஸ்ட்டில் சிரித்தது அன்னைக்கு மட்டும்தான். ஜேகேயும் சும்மா ஒரு ஃபேக்ஸ் மேன். உங்கள் பேரண்ட்ஸ் அப்படி தான், ஜேகேயோட பேரண்ட்ஸ் அப்படி தான். அதுக்கப்புறம் அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு அவங்க ப்ராஜெக்ட் முடியணும், அதே மாதிரி அவங்க விஐபிஸ் எல்லாருக்குமே தெரியணும் என் பையனுக்கும் எனக்கும் தான் மேரேஜ் ஆகிருக்கு அப்படி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களும் கேர் பண்ணிக்கிறது கிடையாது, நீங்களும் கேர் பண்ணிக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் எங்கேயாச்சும் போனால் மட்டும், அதாவது கம்பெனி சம்மந்தப்பட்ட பார்ட்டி, அதாவது வெளியில் போவாங்க இல்லையா, நம்ம கம்பெனிக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இல்லை, வெளியில், அதாவது பெரிய பெரிய விஐபிஸ், பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இல்லைன்னா ஜேகே மட்டும் தான் போயிடுவான். பார்ட்டி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வீட்டிலேயே தான் இருக்கிறது. ஸோ அதான் உங்களுக்கும்
தோணுது, இவ்வளோ நாள் தான் வீட்டிலேயே இருக்கிறது எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னலாம் நினச்சிருப்பீங்க. ஸோ அதான் கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லி கேட்டது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கு ஜேகே வந்துட்டு கரெக்டாக 7 o'clockனா 7 o'clock கரெக்டாக வந்திருக்கான். பார்த்துட்டு வாட்சை பார்க்குறான், கிளாக்கை பார்க்குறான், பார்த்துட்டு முறைச்சிட்டே இருக்கான். பிகாஸ் நேற்றையே சொல்லியிருப்பான் 7 மணிக்கு கரெக்டாக வந்திருக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் தான், அதாவது அவன் 7 மணின்னு சொன்னால் 6:55 வந்து வெயிட் பண்ணிவிட்டு சும்மா அப்படி பார்த்துருக்கான், ஏதோ 7 மணியான ரேஞ்சில். ஸோ கரெக்டாக 7 மணி அடித்தோம், கிளாக்கில் வந்துட்டு 7 மணி அடித்ததும் நீங்கள் வந்துட்டிங்க. வந்துட்டு மேக்கமின் மாதிரி கேட்குறீங்க, அதாவது ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி. அது வந்துட்டு அவன் முறைச்சிட்டே கேட்குறான். ஃபஸ்ட்டு நாள், அதாவது இன்டர்வியூக்கே நல்லா டைமுக்கு வர முடியலை, நீ வந்துட்டு ஒர்க்குக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன். இப்போ நீங்கள் வந்து வாட்சை பார்த்துட்டு, இல்லையே நான் கரெக்டாக 7 o'clock வந்திருக்கேன். அப்போ நான் போய் சொல்கிறேன்னா, ஏன் 7 o'clockனா 7 o'clock மட்டும்தான் வரணுமா? ஏன் ஒரு 5 minutes 10 minutes முன்னாடி வந்தால் என் ஆஃபீஸில் உங்களே அலோவ் பண்ண மாட்டோம் நேரம்னு சொன்னாங்களா? சரி வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து மைண்டில், என்னடா இவன் சும்மா காரணம் இல்லாததுக்கெல்லாம் இப்படி ஓவராக ரைட் பண்ணுறான். ஏன் நீ கண்டிப்பாக இவனோட, அதாவது ஜேகேயோட கம்பெனியில் வேலைக்கு போய் தான் ஆகணுமா? பரவாயில்ல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து உட்காருங்க. அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு போராட்டம் பண்ணிகிட்டே அப்படி குனிஞ்சிருக்கீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு, சரி இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு 10 டாக்குமெண்ட் ஃபைல் தருவேன், அதை நீ 10 minutesக்குள்ளால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னா உனக்கு என் ஆஃபீஸில் வேலை கன்ஃபார்ம் அப்படி சொல்லிவிட்டு அப்படி உங்கள் கையில் நீட்டுறான். நீங்களும் வாங்கிட்டீங்க. அப்படின்னா வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க கேட்குறீங்க, எப்படி 10 minutesக்குள்ளால் எப்படி முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த டாக்குமெண்ட்டை நான் உங்ககிட்ட கையில் தந்துட்டேன் அப்படின்னா உன்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிரும். 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வேலை வேணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் தந்துட்டும் ஸ்டாப் வச்சுருக்கலையே அதை ஆன் பண்ணிட்டான். அப்படின்னா உனக்கு டைம் வேணும்னா பார்த்துக்கோ, முன்னாடியே தான் இருக்குது 10 minutes, just 10 minutes அப்படி சொல்கிறான். நீங்களும் எங்கேருந்து தொடங்குறதுனே தெரியலை. நீங்களும் மெதுவாக ஒவ்வொரு ஃபைலாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, இது எந்தெந்த சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே வந்துட்டு பார்த்துட்டு சிரிக்கிறான். என்னடா நான் கொடுத்ததே 10 நிமிஷம், இதுவாக இப்படி எல்லா ஃபைலும் ஓப்பன் பண்ணும்போது 5 நிமிஷம் போயிடுமே. நல்லது தான், வீட்டில் இருக்கட்டும், எதுக்கு சும்மா ஆஃபீஸு. அப்புறம் அங்கேயே ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு வேறு தெரியும் எனக்கு இவங்களுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இதில் இவ வேறு அவங்ககிட்ட ஓவராக ஃபார்ம் ஆகணும். அதாவது இதே சாக்கா வச்சுக்கிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி வரவாடிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் தான் எனக்கு இருக்கே தவிர, இவெல்லாம் எல்லாம் யார் பார்க்குறது? எல்லாம் என் அப்பனுக்கு சொல்லணும், அவர் ஏதோ ப்ராஜெக்ட்டு சம்மந்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவளை என் தலையில் கட்டி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பார்த்துட்ருக்கான். நீங்களும் ஃபஸ்ட்டு இப்படி ஸ்லோவாக ஓப்பன் திறந்து பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, எதுக்குள்ளே அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லா ஃபைலையும் எல்லாத்தையும் வந்து கீழே தட்டிட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரியும், அதாவது ஜாகிரஃபினா இதெல்லாம் வரும், அப்புறம் சயின்ஸ் சம்மந்தம்னா அது எல்லாமே கரெக்டாக வந்துட்டு பர்ஃபெக்டாக அடிக்கிட்டு கரெக்டாக 10 minutesலாம் இருக்காது, 9 minutes தான் இருக்கும். அவங்ககிட்ட வந்துட்டு நீட்டுறீங்க. ஜேகேயால் நம்ப முடியலை, என்னடா அவன் வந்துட்டு அப்படின்னா அவனுக்கு தெரியுது உங்கள் டேலண்ட்டு அப்படின்னா டைமுக்குள்ளால் முடிச்சிடுறா, இருந்தாலும் அவனால் ஏற்றுக்க முடியலை. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா திருப்பி செக் பண்ணி பார்க்குறான். ஒரு தடவைக்கு 20 times. அதாவது அங்கே உட்காந்து இடத்துல இருந்து ஒரு 7:10 ஆரம்பிச்சிருப்பான், இப்போ 7 8:10 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 hour கிட்ட அவன் புரட்டி பார்க்குறான், ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது. இப்போ வந்துட்டு அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான் ஃபைனலி. சரி ஓகே, என்னோடய ஆஃபீஸில் வேணும்னா என்னென்னா அந்த ஜெராக்ஸ் இருக்கு இல்லையா, ஜெராக்ஸ் செக்ஷனில் வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இது அந்த ஜெராக்ஸ் செக்ஷன், அந்த இடத்துல வேலை பார்க்குறதுக்கா இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தானா? என்னவோ நமக்கு வேலை கிடச்சா போதும், இப்படி வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒர்க் பிளேஸுக்கு போய் கொலீக்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் பேசி ஜாலியாக இருந்துடலாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா ரெடி ஆகிட்டு ஜேகே கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் கேட்குறீங்க. ஜேகே அப்படின்னு
அப்போ வந்துட்டு அவன் திரும்பி பார்த்துட்டு என்ன, இல்லை எனக்கு உங்கள் ஆஃபீஸ் சரியாக இருக்கிற இடம் சரியாக தெரியாது, ஸோ இன்றைக்கி மட்டும் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்துட்டு வந்து தொலை, இதெல்லாம் என் தளபதி அப்படின்ற மாதிரி அவனும் அப்படி ஓகே அப்படின்ற மாதிரி போகிறான். நீங்கள் வந்துட்டு கால் அப்படி சைலண்டாக இருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து பேச தொடங்குறான். இனிமே கால் மீ பாஸ், ஒன்லி சார் இல்லைனா பாஸ். இதை தவிர்த்து ஜேகே வேறு ஏதாச்சும் புதுசாக கூப்பிட்டு ட்ரை பண்ண அப்படின்னா அடுத்த செகண்ட் உன் கையில் உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் இருக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்கிற. நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி தலை ஆட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு இங்கே மண்டே ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஏதாச்சும் வில்லங்கம் பண்ணேன்னு நான் கேள்விப்பட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களை வந்து அப்படி முறைச்சி பார்த்துட்டு திருப்பி வண்டியோட ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறீங்க, இல்லை தினமும் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஏதோ கேட்கணும்னு தொடங்கும்போது ஜேகே வந்துட்டு அப்புறம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நீயே போய்க்கோ, தினமும் ஒன்று தான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண எல்லாம் நினைக்காத, வேணும்னா இன்றைக்கி மட்டும் அதுவும் ட்ரை தான், வேணும்னா இன்றைக்கி மட்டும் ஒன்று ட்ராப் பண்ணி கூட்டிகிட்டு வரலாம், இல்லாமல் தினமும் என்னெல்லாம் எதிர்பார்க்காத. கரெக்டாக 9 o'clockனா 9 o'clock வந்திருப்பீங்களா இல்லை 8:50 வந்துடுவீங்களா, அதை மைண்ட் பண்ணியிருக்கணும். கரெக்டாக 8:50 நீ ஆஃபீஸில் இருக்கணும். அதுவும் எப்படி இங்கே தான் வரணும், நான்லாம் ஒன்று ட்ராப் பண்ணி கொண்டு விட அதெல்லாம் முடியாது. வேணும்னா உனக்கு வேணும்னா ஒரு டிரைவரை நான் அரேஞ்ச் பண்ணலாம், அவங்க கூட வந்துட்டு அப்படி இருந்துக்கோ. அல்லாமல் நான் வந்துட்டு உன்னை எக்காரணம் கொண்டு நீ எப்படி இருந்தாலும் உனக்கு டைம் ஆனாலும் டைம் ஆகாமல் இருந்தாலும் நான் எல்லாம் உன்னை ட்ராப் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பேசிவிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கான். நீங்களும் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னா, நானும் உங்ககிட்ட அது எதுவும் எதிர்பார்க்கவும் கிடையாது, நீ எப்படி படுவோம் எனக்கு தெரியும், எனக்கு வேலை கிடச்சா மட்டும் போதும் அப்படி நீங்களும் என்ட்ராகிறோன்னே எல்லோரும் அப்படி பார்க்குறாங்க. பிகாஸ் வந்துட்டு ஜேகே வந்துட்டு எவ்வளோ அழகோ அந்த அளவுக்கு நீங்களும் அவனுக்கு ஈக்குவலான அழகு, ஓகேங்களா, அப்படி க்யூட்டாக இருப்பீங்க, கரெக்டான மேட்ச் மாதிரி. அவனோட ஹைட்டுன்னா நீங்களும் கரெக்டான ஹைட்டு, அந்த மாதிரி வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு அப்படி உங்களை பொறாமையோடு பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, எப்படி உங்களுக்கு இப்படி பர்ஃபெக்டான மேட்ச், எப்படி உங்கள் 2 பேரும் அழகாக அப்படி பொருந்தது, எப்படிரா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. அப்படின்னு உங்கள் அழகு மேலே பொறாமப்படுறது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான பர்சனா, அதுவும் இல்லாமல் நீங்கள் வரும்போது வந்துட்டு ஒருத்தங்களை இடிச்சிருப்பீங்க மீன்ஸ் நீங்கள் இடிச்சிருக்க மாட்டீங்க, அவங்க தான் இடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இருந்தாலுமே ஏதோ நீங்கள் இடித்த மாதிரி சாரி எல்லாம் கேட்டு அவங்ககிட்ட சிரித்து பேசி அப்படி வரதுனால எல்லாருக்குமே அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ ஸ்வீட்டான பர்சனாக இருக்காங்களே அப்படின்னா, பணக்காரங்க இவ்வளோ பெரிய சிஓவோட மனைவி, அதுவும் இல்லாமல் பெரிய கிம் குரூப்போட பொண்ணு. ஸோ அப்படிலாம் இல்லாமல் நல்லா ஜாலியாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை ஃபஸ்ட்டு நாளே பிடிச்சிடுது. ஸோ நீங்களும் ஹாப்பியாக, உங்களுக்கு வேலை என்ன, ஜெராக்ஸ் செக்ஷன் தானே, ஸோ எப்போ ஆச்சுன்னா அங்கே ஒர்க்கு வரும். ஸோ நீங்களும் வரும்போது மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக காஃபி தான் அங்கேருந்து நிமிஷம் காஃபி குடிப்பீங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாருமே பேசுகிறது, அந்த மாதிரி ஜாலியாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ ஜாலியாக இருந்தால் தான் ஒருத்தங்களுக்கு பிடிக்காதே. ஆமாம், அதாவது ஜேகே வந்துட்டு என்னென்னா, எப்படியும் ஜெராக்ஸ் செக்ஷனுக்கு வந்தால் அங்கே தான் ஃபுல் வேலை இருக்கும், அதாவது இப்படியும் தப்பு இருக்கும், ஜெராக்ஸ் எடுக்கிறதுல தப்பு இருக்கும். கம்ப்யூட்டர்னால் இவள் எப்படியும் சுலபமாக முடிச்சிருவா, இவளுக்கு அந்த இது தான் செட் ஆகும், கஷ்டப்படட்டு, வீட்டிலே ஒரு லட்சம் என் லைஃப் இருந்தப்புறம் நான் வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் உங்களை வந்துட்டு ஜெராக்ஸ் செக்ஷனில் விட்டுருப்பான். ஆனால் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னா அவன் நினச்சி கூட பார்க்கல. வந்துட்டு பார்க்கும்போது அவனுக்கு எரியுது, எப்படி இவளால் மட்டும் இப்படி இருக்க முடியுது வீட்டில். சரி ஓகே, நம்ம வரப்பாக தான் இருக்கோம், இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை பேசணுன்னு இருக்கா. சரி ஓகே, நான் முரண்தான், என்ன இருந்தாலும் திட்டுவேன், தெரிப்பேன் தான், பட் ஏன் அப்படி ஒரு 2 words சொன்னால் நான் ஒரு திட்டுறேன்னு வச்சுக்கோ, ஏன் 3வது வார்த்தை அவங்க வாயிலேருந்து வராதா. இங்கே மட்டும் பல்ல காட்டி பேசுகிறாங்க, வீட்டில் என்கிட்ட பேசணுன்னா பல் இருக்கிறதே தெரியாது அப்படி சொல்லிட்டு பொசசிவ் ஆகுறான் உள்ள. சரி இருக்கட்டும், அவன் எப்படி இருந்தால் எனக்கு என் ஒர்க் தான் என் ஒய்ஃபு, என் உலகம் எல்லாமே என் ஒர்க் தான், இந்த சிஓ ஜாப் தான் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்படி தான் கொஞ்சம்
ஒரு 1 வீக் 2 வீக் பக்கத்துக்கிட்ட போயிருக்கோம். நீங்கள் வந்துட்டு போக போக எல்லாருக்கூடையும் கம்பைன் ஆகிட்டீங்க. ஃபஸ்ட் எல்லாமே அதாவது அந்த ஜெராக்ஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட மட்டும் தான் பேசியிருப்பீங்க. பட் இப்போ வந்து ஹோல் ஆஃபீஸ் ஜேகே தவிர்த்து மீதி எல்லாருமே உங்கள்கிட்ட அவ்வளோ ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு, கொலீக்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. நீங்களும் அப்படி தான், அப்படி ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஜேகேயால் இருக்க முடியலை. எப்படி நம்ம சரி நம்ம பொறாமப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவனோட 2 மனசாட்சிகள் வந்து வெளியில் வருது. ஒரு ஏஞ்சல், இன்னொன்று டெவில், அந்த மாதிரி. அப்போ அந்த ஏஞ்சலாக இருக்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, ஜேகே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் நீ வாழ்க்கையில் முதல் தடவையாக ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கடா அவனோட ஒய்ஃபுக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னா, வீட்டில் தான் அவங்ககிட்ட பேசுகிறதும் கிடையாது, சண்டை பிடிக்கிறதும் கிடையாது, எதுவுமே இல்லை. நீ உன் பாட்டுக்கு போகிற, சாப்பிட்ற, அதுவும் அவள் சமைக்கிறது தான், சாப்பிட்ற, வேலை பார்க்குற, திருப்பி ஆஃபீஸ் வர, அதே தான். பட் நீ வந்துட்டு ஒரு நல்ல வேலைன்னா அவளை வேலைக்கு சேர்த்தது தான்டா. அதுவும் அந்த ஜெராக்ஸ் செக்ஷனில் விட்டுருக்க பார்த்தியா, அது அங்கே தாண்டா நிற்கிற நீ. இவ்வளோ கஷ்டமான வேலை இருந்தும் அந்த ஈஸியான வேலையை கொடுத்துட்ட பார்த்தியா. உனக்கு உள் மனசில் உன் மேலே காதல் இருக்குடா, நீ அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற. அதான் நம்மளோட ஒய்ஃப் வந்துட்டு அப்படி கஷ்டமான வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் வந்துட்டு நீ அவங்களுக்கு ஈஸியான வேலை கொடுத்துருக்க பார்த்தியா, அங்கே நிற்கிறடா நீ உண்மையான ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் பாட்டு பேசிகிட்டே இருக்குது. அப்போ டெவில் வந்துட்டு, என்ன நீ விட்டால் பேசிகிட்டே இருக்க ஜேகே பார்த்தியா, உனக்குள்ளே இருக்க அவனே உன்னை டீஸ் பண்ணுறான். ஸோ இதை நீ விட்டுறக்கூடாது, உடனே அவளோட பொசிஷனை நீ மாற்றிடு. நீ உனக்கு வந்துட்டு அவளை டார்ச்சர் பண்ணணும், அவ்வளோதானே. டார்ச்சர் பண்ணணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கா. ஸோ கம்ப்யூட்டரில் எல்லாம் பூந்து விளையாடிடுவான். அதுவும் இல்லாமல் அங்கே வேறு நிறையா கொலீக்ஸ் இருக்காங்க, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஆகிட்டாங்க. ஸோ அவளுக்கு ஏதாவது கஷ்டம்னா அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஸோ கஷ்டமான வேலை அப்படின்னா ஒன்று இருக்குடா அப்படி சொல்லும்போது ஜேகே வந்துட்டு என்னன்ற மாதிரி அவனோட மனசாட்சி அந்த டெவில் வந்து பார்க்குறான். வேறு என்ன, அவனோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான். அப்போது ஜேகே வந்துட்டு, இல்லை நீ புரிஞ்சு தான் பேசுகிறியா, எனக்கு எவ்வளோ ஒர்க் ஷெடியூல் இருக்குது, அதெல்லாம் அவன் மாற்றி கொடுத்துட்டான்னா நான் என்ன பண்ணுறது. அதுக்கு தாண்டா ஜேகே சொல்கிறேன், அவளை நீ பர்சனல் அசிஸ்டண்ட்டாக போட்டுக்கோ. அப்படின்னா எப்படியும் அவளுக்கு அந்த ஒர்க் தெரியாது, நீ அவளை எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ண நினைக்கிறியோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கலாம். அப்படின்னா இவ்வளோ நாள், இவ்வளோ 2 மந்த்ஸாக 2 வீக்ஸு நீ இப்படி ஆங்கராக இருக்கவும் அவள் எவ்வளோ சிரிச்சிட்டு எல்லாருமே பல்ல காட்டி உங்ககிட்ட கூட பேசினது கிடையாது, எல்லாருக்கிட்டையும் பல்ல காட்டி பேசுகிறாளா. ஸோ நீ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாமா, அவளை கஷ்டப்படுத்த வேண்டாமா. ஸோ கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணிப்பார். அவளுக்கு எதுவுமே தெரியாத ஒர்க்கில் அவளை கொண்டு விட்டா எல்லாமே அவள் பண்ணுறது அவள் கரெக்டாக பண்ணாலும் தப்பாக தாண்டா இருக்கும். உனக்கு வந்துட்டு அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவள் தானே ஆசைப்பட்டா உன் கம்பெனியில் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு. ஸோ நீ ஏதாச்சும் அவளை ரிவெஞ்ச் எடுக்கும்போது அவள் ஏதாச்சும் சொன்னான்னா நீ சொல்லிடலாமே, நீ தானே அந்த இவ்வளோ பெரிய வீட்டு வாழ்க்கையை விட்டுட்டு ஆஃபீஸில் வந்து கஷ்டப்படுன்னு சொன்னேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படி நீ கேட்கலாம் இல்லைடா. ஸோ நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜேகே வந்துட்டு ரெண்டே அப்படி இக்னோர் பண்ணிவிட்டு அவன் பாட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். யார் எப்படி போனேன் எனக்கு, நான் யார் கூட பேசினா என்ன, சிரித்தா என்ன, பழகுனா என்ன, எனக்கு என்னோடய ஒர்க்கை பார்க்கணும் அவ்வளோதான் அப்படி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். ஜேகேயோட கேபினில் இருந்தால் வெளியில் நடக்கிறது எல்லாமே தெரியும், பட் வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே இருக்கிறது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி இப்போ வந்து என்ன ஆகும், ஒரு நாள் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எப்பவும் போல் எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு அப்படி சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க. அப்போது அதே கம்பெனியில் தான் ஜிமின் வேலை பார்த்துட்ருப்பான். அதாவது ஜேகே வந்துட்டு எப்படி ஒரு சிஓவோ அது மாதிரி அசிஸ்டன்ட் சிஓ அந்த ரேஞ்சு. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அவங்கள ஃபஸ்ட் டைம் அப்போ பார்த்துருப்பான். ஜிமினுக்கு வந்துட்டு தெரியும் நீங்கள் வந்துட்டு ஜேகேயோட ஒய்ஃபு அப்படின்னு. இருந்தாலுமே ஜேகேயோட ஒய்ஃபாக இருந்தால் என்ன, நம்மளோட ஸ்கில்லை கொஞ்சம் காமிக்க வேண்டியதான், அதாவது அவனோட ஃப்ளட்டரிங் அதை வந்துட்டு காமிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலி பர்சன் தான் அவன், எதுவுமே சீரியஸாக இருக்க மாட்டான், ஒரு ஜாலிக்கு வேண்டி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறான். ஹாய் மிஸ் ஒயன், மிஸ்ஸஸ் ஜேகே அது சொல்லும்போது நீங்களும் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் மிஸ்ஸஸ் ஜேகே அப்படின்னு அது சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. சொல்லுங்கள் சிவோ, உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்குங்களா? எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் லைட்டாக தான் பேசியிருப்பீங்க. அப்போ ஜிமினும் நீங்கள் இப்போது ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா என் கூட காஃபி சாப்பிட வரீங்களா? நீங்களும்
நான் எப்போவுமே ஃப்ரீயாக தானே இருக்கேன். காஃபி நமக்கு வேறு இப்போ ஒரு காஃபி குடிக்கலாம். சரி ஓகே காஃபி குடிச்சிடலாம். நான் வரேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் வந்துட்டு உங்கள் கூட வரலாம் அப்படின்னு. ஜேகே வந்துட்டு பார்க்குறான் சும்மா அப்படி எது அப்படின்னு, இதுக்கு வேறு வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்போ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, சரி வாங்க நம்ம போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு கேஃபிட்டேரியாவில் போயிடுங்க. ஸோ ஜேகே வந்துட்டு என்னதான் விட்டாலுமே அவனுக்கு உள் மனசு சொல்லுது, ஆமாம் அது ஒயன் ஏதாச்சும் கொலிக்ஸாக இருக்கும். இல்லை ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஹைட்டு கம்மியாக இருந்தால் நம்ம கம்பெனியில் எப்படி யார் ஹைட்டு கம்மியாக இருக்கிறது? ஜிமின் அசிஸ்டன்ஸ். ஆமாம் அவர் கட்டியாக தானே இருப்பாங்க. அவர் கூட இவளுக்கு என்ன வேலை? ஒருவேளை சைடில் ஏதாச்சும் ஓட்டுறாளோ? ஓட்டினாலும் எனக்கு என்ன வந்துச்சு, ஓட்டணும் ஓட்டட்டும். இருந்தாலும் என்ன இப்படி பண்ணுவாளா? இப்போ எங்கே போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே யாருமே கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்த பார்க்குறான், அங்கேயே நீங்கள் இல்லை. ஸோ வந்துட்டு சிசிடிவி கேமரா இருக்குமா, ஸோ அவனோட கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்குறான். ஒவ்வொரு கேமராவாக தேடி பார்க்குறான். கிட்டத்தட்ட ஒரு 24 கேமராஸ் கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேமராவாக பார்த்து லாஸ்ட்டாக இந்த 23rd கேமராவில் நீங்கள் மாட்டுறீங்க. அதாவது அந்த கேஃப்டேரியாவில் உங்கள் முன்னாடி ஜிமின் இருக்கான், நீங்கள் வந்துட்டு அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு அதுலேயே அவனுக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. என்னது இப்படி ஒரு சரி ஓகே அவங்க கேபினில் இருக்காங்க, ஏன் அப்படி அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இவளுக்கு இருக்கணுமா? என் பக்கத்து வேண்டாம், ஏன் இவ்வளோ பெஞ்ச் இருந்தப்புறம் 2 பேரும் ஏன் அப்படி இருக்காங்க? ஐயோ என்னடா ஜேகே நீ பண்ணுற, உனக்கு ஏதாச்சும் பைத்தியம் பிடிச்சாடா? சரி ஓகே நான் அதுக்கு பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஏதோ எழுத ஸ்டார்ட் பண்ணிடுறான். எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கேயும் இந்த ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டுருப்பான். ஸோ அதுலேயும் ஒய்யன் எதுக்காக ஜிமின் ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்து காஃபி குடிச்சிட்ருக்கா அப்படியெல்லாம் கொஸ்டின்லாம் எழுதி வச்சுருக்கான். வந்துட்டு இவன் பார்க்குறான், எப்படிரா அசைன்மெண்ட்டில் இப்படி கொஸ்டின் வந்துச்சு, என்ன அப்படி எழுதியிருக்கோம் அப்படி பார்த்துட்டு ஐயோ அடா மண்டூசு பயலே என்னடா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கேமராலே பார்க்கும்போது கரெக்டாக அங்கே ஒரு கண்களாக காட்சி. அங்கே பார்த்த உடனே ஜேகோட ஐஸில் அப்படி விரிஞ்சு ஒரு மாதிரி ஒய்டாகி அப்படி பார்க்குறான் என்ன அப்படின்ற மாதிரி. திடீர்னு அவனோட ஃபேஸை வந்துட்டு மாற்றிட்டு உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். அப்போ நீங்கள் வந்துட்டு ஹலோ பாஸ், மிஸ் ஒயன், இப்போ நீங்கள் வந்துட்டு உடனடி என்னோடய கேபினுக்கு வரணும் அப்படின்னு வந்துட்டு சரி ஓகே பாஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் வந்து கேட்குறேன் என்னாச்சு அப்படின்னு. இல்லை கேபினுக்கு பாஸ் வர சொல்லியிருக்காங்க, ஸோ நான் இப்போ போகணும், அப்புறமா மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக இருக்கும்போது ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்களோட கையை வந்து பிடிச்சிட்டு இப்படி அவங்க கையை பிடிச்சி அப்படி இழுக்கும்போது கரெக்டாக நீங்கள் எப்படின்னா அந்த டேபிளில் மோதி ஜிமினை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு எல்லாமே சும்மா ஒரு ஜாலிக்கு, அதாவது ஜேகே வந்துட்டு எப்படியாச்சும் பொசசிவ் ஆக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பான். ஸோ கரெக்டாக வந்துட்டு நீங்கள் அந்த பெஞ்சில் இடித்தோம் லைட்டாக பெண்ட் ஆகி ஜிமினை வந்துட்டு ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்கிறீங்க. அப்படியே கண்ணு மிக்காமல் ஜிமின் பார்த்துட்ருக்கா, நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்கள் விட்டுறீங்க, சாரி தெரியாமல், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கையெல்லாம் விட்டுட்டு போகிறீங்க. ஜிமின் வந்துட்டு சாரியா, நானில் அவரோட கை பிடிச்சேன், அப்போது நானில் சாரி கேட்கணும். இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கான். அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேமராவை பார்க்குறான். எப்படியும் அவனுக்கு தெரியும் ஜேகே வந்துட்டு எப்படியும் கேமராவை பார்ப்பான் அப்படின்னு. ஸோ திரும்பி கேமராவை பார்த்து ஒரு ஈவில் ஸ்மெல் பண்ணுறான். எங்கே ஜேகே தான் அப்படி அவன் கரெக்டாக வந்துட்டு உங்களை பிடிச்சி இழுத்து அவங்க ஃபேஸும் ஜிமினோட ஃபேஸும் கரெக்டாக ஃபேஸாக இருக்கும்போது இங்கே எழும்பிட்டு கையை வந்துட்டு அப்படி டெஸ்கில் அப்படி தட்டிகிட்டே இருக்கான். எப்படி இருந்தாலும் இங்கே தானே வந்தாகணும், வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு கமெண்ட் எல்லாம் கேட்குறீங்க, பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஒருவேளை இல்லையோ அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது யாருமே கிடையாது. ஸோ யாருமே இல்லை அப்படி சொல்லிவிட்டு அப்படின்னா என்ன தலையை வந்துட்டு உள்ள விட்டு பார்க்குறீங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு.
யாருமே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கும்போது ஜெய்க்கு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா உங்கள் கை இருக்கு இல்லையா, உங்கள் கையை பிடிச்சி இழுத்து கேபின்குள்ளே ஆக்கிட்டு அவங்கள வந்துட்டு அந்த வாலில் வந்து பின் பண்ணுறான். பின் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஜெய்க்கு வந்துட்டு இப்படி பண்ணுவான் அப்படின்னா, இவ்வளோ க்ளோஸ், அதுவும் அவங்கள டச் பண்ணது கூட கிடையாதா. ஸோ வந்துட்டு இப்படி பார்க்குறான் அப்படின்னா ஒரு ஆங்கர் ஃபேஸோடு பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு ஜெய்க்கு விடு அப்படின்னு சொல்கிறீங்க பயத்தில். வந்துட்டு இப்போது நீ என்ன சொன்ன, பாஸ் கையை விடுங்க பாஸ் அப்படி சொன்னே அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிங்களோ மேடம். இல்லை இப்போ கொஞ்ச நேரமே ஏதோ கெஃப்டரில் ஏதோ என்ஜாய் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆர் யூ மேட் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. யாரு? நான் மேட். என்னவோ அவங்க வந்துட்டு அவங்க கையை பிடிச்சிருத்ததும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. இப்போது வந்துட்டு நான் யார்? நான் வந்துட்டு தாலி கட்டின புருஷன். ஸோ நான் வந்துட்டு அவனோட கையை பிடிச்சி இழுத்ததும் ஏதோ இல்லை விடுங்க சார் பாஸ் ஜேகே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன். அவங்ககிட்ட அவனுக்கு கேட்கணும் தோணலையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேஸில் வந்துட்டு ஒரு மிக்சட் எமோஷன் வச்சுட்டு என்ன இவன் எதை பற்றி கேட்குறான் அப்படியே மாதிரி யோசிச்சுட்டு அப்படி பார்க்குறீங்க. மேடம்க்கு இதுவரை நான் எதை பற்றி பேசுகிறேன்னு கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு அந்த சிசிடிவி ரெக்கார்டரை வந்து ப்ளே பண்ணுறான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. அப்படின்னா அப்படி க்யூட்டாக இருக்குது அந்த இது. நீங்கள் அப்புறம் ஜிமின் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்க மாதிரி அப்புறம் நீங்கள் போகும்போது ஜிமின் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிருந்துப்பா இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு பார்க்குற ஃபீலில் எந்த அப்படி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜெய் வந்து பார்த்துட்டு இன்னும் கோவம். அதாவது அதை பார்த்துட்டு இன்னும் கோவம் மீன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்க ஜெலசி வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. பொசசிவ் ஜெலசி எல்லாமே எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சுட்டு சிரிக்கிறீங்களா நீ சரி இதுதான் அவனோட கடைசி சிரிப்பாக இருக்கும். இருந்தாலும் அவன் அந்த சிரிப்பில் வந்துட்டு லைட்டாக ஜர்க்காயிரான். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் அப்படி சிரித்தது கிடையாதா. வந்து பார்க்குறான் இவ்வளோ அழகாலாம் சிரிப்பாளா அப்படின்ற மாதிரி. நீங்களாம் வந்துட்டு சிறிதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பாஸ் நான் இப்போது போயாகணும் பிகாஸ் எனக்கு வந்துட்டு அங்கே ஜெராக்ஸ் போய் அந்த இடத்துல வந்துட்டு வேலை வந்திருக்கு, எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து போயிருக்கீங்க. திருப்பி வந்துட்டு உங்களை கையை பிடிச்சிட்டு இழுத்து திருப்பி வாலில் வந்து பின் பண்ணுறான். இந்த தடவை எப்படின்னா உங்கள் கையை வந்து ரொம்ப டைட்டனாக பிடிச்சிருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு பாஸ் விடுங்க என்னோடய கை வந்து எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்துட்டு எங்கே போகிறீங்க மேடம்? இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது, ஒர்க் பண்ணணும். உன்னோட ஒர்க் நீ அங்கே கிடையாது. நான் எந்த தப்புமே பண்ணலை. அப்போ இப்படி நீங்கள் வந்துட்டு என்ன ரிசைன் பண்ணலாம். நான் ரிசைன் பண்ணுறேன். நான் சொன்னேன் உனக்கு அங்கே வேலை கிடையாதுன்னு சொன்னேன். அப்போது எனக்கு எங்கே வேலை? இங்கே தான். நீங்கள் வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க என்னடா அப்படின்ற மாதிரி புரியலையா? நீ இனிமேல் என்னோடய பர்சனல் அசிஸ்டன்ஸ், ஓகேவா? பர்சனல் அசிஸ்டன்ஸ் மீன்ஸ் உன்னோட கேபின் வந்துட்டு இதுதான் உன்னோட கேபின். இனிமேல் நீ எங்கே போகிறதா இருந்தாலும் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். அதுவும் இல்லாமல் நான் ஒன்று அலோவ் பண்ணால் மட்டும்தான் நீ போக முடியும். இல்லாமல் உனக்கு நினச்ச நேரம் போய் காஃபி குடிக்கிறதோ நினச்ச நேரம் யார்கிட்ட பேசுகிற போகிறதோ எதுவுமே கிடையாது. நான் தான் உன்னை நீ ரூல் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஈவில் ஸ்மெல் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு ஒரு செகண்ட் நீங்கள் கேட்டுறீங்க கொஸ்டின். அப்போது ஜெய்க்கு வந்துட்டு ஒரு செகண்ட் வந்து ஜர்க் ஆகிட்டு நான் எதுக்கு மாறணும், எனக்கு அப்படி எந்த அவசியமும் கிடையாது வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கும்போது ஜெய்க்கு வந்துட்டு திடீர்னு அவனோட ஒரு கோல்டு ரேஞ்சுக்கு வந்துட்டு இங்கே நான் சிவோவா இல்லை நீ சிவோவா, நான் சொல்கிறதான் நீ கேட்கணும், எனக்கு தெரியும் யார் எந்த இடத்துல வைக்கணும் எந்த வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னால் நீ என்ஜாய் பண்ண முடியாதுன்னு கவலைப்படுறியா? வெளியில் இருந்தால் எந்த பாய்ஸ்கிட்ட வேணால் பேசலாம், யாரோ கையை வேணால் பிடிக்கலாம், யார்கிட்ட வேணால் க்ளோஸாக நிற்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் கனவு கண்டியோ? இனிமேல் இந்த கனவெல்லாம் பழிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவங்கள மட்டம் தட்டுற மாதிரி பேசுகிறானா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்களும் இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்களுக்குள்ளே இருக்க அந்த பெண்மை வந்துட்டு குற்றம் சொன்னோடனே பலார்னு ஒன்று விட்டுட்டீங்க. அவனோட கன்னத்துலேருந்து பலார்னு ஒன்று விட்டுட்டீங்க. ஜேகே வந்துட்டு பார்க்குறான். அவனோட ஐஸில் வந்துட்டு ஒயிட் ஆகிட்டு நீ 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 இப்போ என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அப்படி வாலில் வச்சு பின் பண்ணியிருப்பா இல்லையா, வந்துட்டு உங்களை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறான். அதாவது உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸ், அதாவது ஏர் போகாத அளவுக்கு அப்படி இருக்கா. ஸோ அப்படின்னா அவன் வந்துட்டு அவன் பாடியை உங்கள் பாடியோட வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். அப்படி ஆங்கரோட பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறீங்க, ஐயோ எடி பொய்யன் அவசரத்தில் இவனை போய் அடிச்சிட்டியே. அந்த ஜிமின் சார் அடிச்சிருந்தா கூட அவர் வந்துட்டு ஏதோ நினச்சிருக்க மாட்டார். இந்த சைக்கோ பார்த்து போய் அடிச்சிட்டியடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அவன் அப்படி கண்ணாலே அவங்கள எரிச்சிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு புரியுது உங்களுக்கு அவன் எரிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இல்லை சாரி பாஸ் தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜேகே வந்துட்டு தெரியாமல் அடிச்சிட்டியா? தெரியாமல் தான் உங்கள் கை வந்துட்டு என்ன அடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு சாரி பாஸ், நீங்கள் வேணும்னா என்ன அடிச்சுக்கோங்க, சாரி பாஸ் தெரியாமல் அடிச்சிட்டேன் பாஸ், இனிமேல் இப்படி நடக்காது பாஸ் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படி ஒரு ஃபேஸ் வந்துட்டு பவுட் பண்ணி வச்சு கேட்குறீங்க, அது பாவமாக வச்சு கேட்குறீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு அப்படின்னா அப்படி ஆங்கரை வந்துட்டு உங்கள் ஃபேஸ் நேரே அவன் அப்படின்னா என்ன நினச்சான்னு அவன் வந்துட்டு என்ன நினச்சான்னு தெரியல, அப்படி அந்த ஆங்கர் ஃபேஸோட உங்கள்கிட்ட அப்படி க்ளோஸாக வரான், உங்கள் ஃபேஸ்கிட்ட க்ளோஸாக வரான். நீங்கள் வந்துட்டு பயந்துட்டீங்க, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உதட்டை வந்துட்டு அப்படி அசைச்சிட்டு அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. ஜேகே வந்துட்டு உங்கள் ஐயெல்லாமே பார்க்கல, உங்கள் ஃபேஸ் எதுவுமே பார்க்கல, உங்கள் உதட்டு வந்து லிப் அசைகிறத மட்டும் தான் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன நினச்சான்னு தெரில, படார்னு கிஸ் பண்ணிடுறான். ஓகேங்களா, கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா யுவர் மைன் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் வந்துட்டு அப்படி ஷாக்காகி நிற்கிறீங்க. இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி லிப்பை வந்து டச் பண்ணிவிட்டு அப்படி லிப்பை அப்படி டச் பண்ணிவிட்டு அப்படி அவனை பார்க்குறீங்க. பட் அவன் வந்துட்டு அவங்கள எதுவும் பார்க்கல, அவன் பாட்டுக்கு அவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு என்னடா நடந்துச்சு வந்துட்டு பக்கத்தில் இருந்து ஒரு சோஃபாவில் இப்படி உட்காந்துட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது ஜேகே தானா, இப்போ அவன் என்ன கிஸ் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஜேகே கிட்ட போய் கேட்குறீங்க. இப்போது உனக்கு வந்துட்டு என்ன கேட்கணுமே ஜேகே வந்துட்டு சொல்கிறான், உனக்கு ஏதாச்சும் கேட்கணுன்னா 2 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ளால சொல்லிடு, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்ன கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி லிப்பை வந்துட்டு அப்படி பைட் பண்ணி மீன்ஸ் அவங்க லிப்பை வந்துட்டு உங்கள் வாய்க்குள்ளே வச்சுட்டு அப்படி எடுத்துட்டு அப்படி கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு ஏன் நீ வேறு ஏதாச்சும் எதிர்பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறான். நீங்கள் வந்துட்டு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுது, என்னடா இவன் இப்படியெல்லாம் கேட்குறானே அப்படின்னு. சொல்லு ஏன் நீ ஏதாச்சும் என்கிட்ட இருந்து வேறு ஏதாச்சும் எதிர்பார்க்குறியா என்ன? அது சொல்லிட்டு எந்திரிச்சிடான், அவனோட சேர்லேருந்து எந்திரிச்சு அவங்கக்கிட்ட க்ளோஸ் ஆகிறான். நீங்கள் வந்துட்டு பின்னாடி போயிட்டுருக்கீங்க, அவன் வந்துட்டு உங்களை முன்னாடி வந்துட்டுருக்கான். சொல்லுங்கள் மிஸ் ஓயன், வேறு ஏதாச்சும் என்கிட்ட எதிர்பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, என்ன இது திடீர் மாற்றம், என்னாச்சு உனக்கு, ஏதாச்சும் ஃபீவர் ஏதாச்சும் ஆயிடுச்சா ஜேகே? அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு உங்களை வேடாக பார்க்குறான், என்னடா அப்படின்ற மாதிரி. இல்லை முன்னாடியெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், உன் பாட்டுக்கு வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், திருப்பி ஆஃபீஸில் போயிடுவேன். எப்போ என்னடா என்ன கிஸ் பண்ணுற, இவ்வளோ க்ளோஸாக வர, என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு திருப்பி உங்களை பின் பண்ணிவிட்டு நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே. அப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரியாது, என்னது நான் உன்னோட ஹஸ்பண்டுன்னு தெரியாது, பட் வேற ஒரு பையன் உன்னோட ஹேண்டை டச் பண்ணலாம், உன்னை க்ளோஸாக இழுக்கலாம், பட்டா அவனை கூட ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவா போலே. ஆனால் அது உனக்கு பிரச்சனை கிடையாது, நான் கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் 2 மந்தில் 4 மந்த் ஆகிருக்கு இந்த மேரேஜ் ஆகி. ஸோ நான் வந்துட்டு உனக்கு கிஸ் பண்ணோன்னே உனக்கு ஒரு அருவருப்பு ப்ளஸ் ஏதோ நான் மாறிட்டேன் அப்படின்னு இருக்கா.
அப்படி சொல்லி சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு ஆமாம் ஜேகே, உனக்கு தான் எனக்கு பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு இது, எப்படியும் நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க, எப்படியும் ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் எப்படியும் டைவர்ஸ் வந்துடுவேன் அப்படின்னு. ஸோ அது வரைக்குமாச்சும் என்ன இந்த மாதிரி ஏற்க விடலாமே. அதாவது எப்படியும் நீ போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். இதில் நான் உன் மேலே காதல் வச்சு அப்புறம் நீ விட்டு போனதுக்கப்புறம் உன்னை நினச்சி அழுது எதுக்கு, அதெல்லாம் வேணான்னு தானே நான் என் பாட்டுக்கு ஒதுங்கியிருக்கேன், நீ உன் பாட்டுக்கு ஒதுங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ இப்படி புதுசாலாம் ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே இது எல்லாமே சொல்லி முடிச்சிடுறீங்க. விஜய்க்கே வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கா இல்லை இன்னும் வேறு ஏதாச்சும் பாக்கி இருக்கா அப்படின்னு கேட்குறான். இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஸான சுச்சுவேஷனில் இல்லைன்னு சொல்கிறதா இல்லை ஆமான்னு சொல்கிறதா எதுவுமே இல்லாமல் அவனை அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு எதுவுமே பேசலை. உங்கள் இயர்ஸ் பக்கத்தில் வந்துட்டு யூ ஆர் மைன், அது மட்டும்தான், வேறு எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை. யூ ஆர் மைன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு வேளை இதை மட்டும் நீ மறந்துட்ட அப்படின்னா என்னோடய பனிஷ்மெண்ட் வந்துட்டு சிவியராக இருக்கும். ஓகேங்களா மிஸ் ஒயன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் 2 ஷோல்டரில் அப்படி டேப் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு கொஞ்சம் பேக்கில் வந்துடுறான். ஸ்டெப் பேக் வந்துட்டு அப்புறம் இனிமேல் வந்துட்டு நீ தனி காரில் போயிட்டுலாம் வர வேணாம், தேவையில்லை, நானே உன்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு போகிறான். போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி திரும்பி மிஸ் ஒயன், இப்போது நீங்கள் வீட்டுக்கு வரதா இருக்கீங்களா இல்லை இங்கே ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணலான்னு இருக்கீங்களா? நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, என்னடா ஆச்சு இவனுக்கு, இருந்த இடத்துல ஏதாச்சும் நட்டு கலந்துருக்குமா இல்லை அடிபட்டிருக்குமா, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படி ஒரு ஒரு க்யூரியாசிட்டியோடு இருக்கீங்க, இவனோட மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னுலாம். பட் ஜேகே வந்துட்டு மாறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவனால் வந்துட்டு அவங்கள விட்டு கொடுக்க முடியலை. அதாவது என்னதான் அவனுக்கு அவங்கள பிடிக்கல தான், இதுவரை பிடிக்கல, இப்போவும் பிடிக்கல தான். பட் நீங்கள் வந்துட்டு அவனோட ஒய்ஃப் அப்படின்ற ஒரு பொசிஷன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு வேளை போயிருமோ, இவ்வளோ தான் மிஸ் பண்ணிடுவேனோ. பிகாஸ் அதாவது உங்கள் கேரக்டர் வைஸ் அவனுக்கு பிடிச்சிருக்கும், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறது, அது இல்லாமல் உங்கள் சமையல் பிடிச்சிருக்கும். ஸோ ஒரு வேளை இப்போ போயிடுவாளோ என்னை விட்டுட்டு, நம்ம வேறு எப்படி எதுவுமே கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு வேளை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கும் நீங்கள் வந்து ஜேகே கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பேசினதை பார்த்து. அதுவும் இல்லாமல் அவனுக்கு ஏதோ ஒரு புது ஃபீலிங் வந்திருக்கு, பட் அவனால் அது ரியலைஸ் பண்ணிக்க முடியலை. இது வந்துட்டு இந்த ஒரு ஃபீலிங் தான், இது வந்துட்டு ஒரு லவ் ஃபீலிங் அந்த மாதிரியெல்லாம் அவனுக்கு தெரியலை. பட் உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு மட்டும் தான் அவன் நினைக்கிறான். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் எதுவுமே புரியாமல் என்ன தான் நடக்கட்டுமே அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் பேசாமல் போய் உட்காந்து வீட்டிலே ரீச் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குக் பண்ணுறீங்க, குக் பண்ணி வச்சுட்டிங்க. அவனை வந்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு திருப்பியும் அவன் வேலையை அவன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு பார்க்குறவங்கள, ஓ மேடம் டிவி பார்த்துட்ருக்காங்களோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த செகண்ட் வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சேனல் மாற்றிருப்பீங்க. கரெக்டாக அதில் வேறு கிஸ்ஸினாக வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? அப்போது அந்த கிஸ்ஸின் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் நடந்தது ஞாபகம் வந்துருக்கு. நீங்கள் உடனே அப்படியே திரும்பி பார்ப்பீங்க. பார்த்தா ஜேகே வந்துட்டு பார்த்துட்டே தான் இருக்கான். ஜேகேயும் நீங்கள் வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு டக்குன்னு குனிஞ்சிடுறீங்களா? உடனே ஜேகே வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறான். பரவாயில்லையே, நம்ம வேலை வந்துட்டு ஒர்க் ஆகுது போல் அப்படி சொல்லிட்டு திருப்பி அந்த டிவி பார்க்குறான். டிவியில் பார்த்தா அவங்க படும் கொடூரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு குனிஞ்சிட்டேன், இந்த ரிமோட்டு வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குதே, இந்த நேரம் பார்த்து தான் ரிமோட்டும் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை தட்டி பார்க்குறீங்க. பட் ஒர்க் ஆகலை. அப்படியே குனிஞ்சிட்டே தான் இருக்கீங்க. குனிஞ்சிட்டு அப்படியே தட்டி பார்க்குறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு வந்துடுறான். அவனோட பேஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு நொய்யும் தட்டிகிட்டே இருக்காது அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறான். ஃபைனலாக வந்து டிவி அவன் தான் ஆஃப் பண்ணிடுவான். ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். நின்றுட்டு நீங்கள் இன்னுமே தட்டிகிட்டே இருக்கீங்க, ஆஃப் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட ஒரு ஃபிங்கரை வச்சு அவங்க ஜாய் இருக்கு இல்லையா, அதாவது ஜாயை வந்துட்டு இப்படி மேலே அப் பண்ணி அவனை பார்க்க வைக்கிறான். பார்க்க வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மிஸ் ஒயன்,
டிவி ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும். அது என்ன ரிமோட்டை நீங்கள் வந்துட்டு டிவி நேராக வச்சு ஆஃப் பண்ணணும். சும்மா இப்படி தட்டி தட்டி கீழே கிரவுண்டை பார்த்து ஆஃப் பண்ணிங்கன்னா கிரவுண்ட் தான் ஆஃப் ஆகுமே தவிர்த்து டிவி ஆஃப் ஆகாது. கட்டிட் அப்படி சொல்லிவிட்டு அப்படி அவங்க லோவர் லிப் இருக்குல்ல அதை வந்துட்டு அப்படியே ரப் பண்ணுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி அவனோட சடன் சேஞ்சஸை வச்சு உங்களுக்கு வந்துட்டு அப்படி உடம்பெல்லாம் அப்படி செலுத்துறது, அதாவது ஷேக் ஆகிடுது. ஷேக் வந்துட்டு குனிஞ்சு, அதாவது நீல் டவுன் பண்ணி அவங்கள பார்க்குறான். பார்த்துட்டு என்னாச்சு இப்போ ஏதோ என்னோடய டச்சுக்கு உங்கள் பாடி ஏதோ ரியாக்ட் பண்ண மாதிரி இருக்குது எனக்கு தோணுது. அப்படி வந்து இல்லை அதெல்லாம் அதுவும் இல்லை, அது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சமாளிச்சிட்ருக்கீங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படின்னா உங்கள் பாடி வந்துட்டு நீங்கள் சொல்கிறதே கேட்க மாட்டேங்குது. அவனோட டச்சுக்கு வந்துட்டு அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. நீங்கள் வந்துட்டு அப்படி ஒரு ஒரு வைடு ப்ளஸ் ஒரு, அதாவது என்னதுன்னா, இல்லை என்னால் இனி முடியாது அப்படின்ற ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. இல்லை நீ இப்படி டச் பண்ணிட்டு இருந்தானே என்னால் இனி என்னோடய செல்ஃப் வந்து கண்ட்ரோலாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகேக்கும் புரியுது, ஒரு ஒர்க் அவுட் ஆகுது நம்ம டச் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு லஸ்ட்ஃபுல் ஐஸோடு அவங்கள பார்க்குறான். அவனுக்கே தெரியலை நம்ம இப்படிலாம் பண்ணுறோம், அவனுக்கு இப்போ இது தேவையும் கிடையாது. பட் இருந்தாலும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். வந்துட்டு அவங்கள பார்க்குறான். அப்படி எப்படின்னா அவங்கள அப்படி பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க, என்னடா தான் நடக்குது பார்க்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்மிஸ் இதில் வந்துட்டு சிலப்போ இல்லை 18+ தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக ஹெட்செட் போட்டுக்கோங்க. என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன். சரி வாங்க பேக் டு தி ஸ்டோரி. அப்போ வந்துட்டு அவங்க அப்படி பார்க்குறான், நீங்கள் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ வந்துட்டு என்ன நீங்கள் தான் என்ன நினச்சிங்கன்னு தெரில. நீங்கள் வந்துட்டு எழுந்துடுறீங்க. எழுந்துட்டு ஐயோ குருவாயிருப்பா, இனிமேல் இருந்தால் சரியாகாது. ஒருவேளை அப்புறம் நம்ம சபதம் என்ன ஆகிடுது, நம்ம வெர்ஜினிட்டி என்ன ஆகுறது. ஐயோ வேண்டாம், நம்ம பாட்டுக்கு பேசாமல் இன்றைக்கி சாப்பிடல, வேணாம் நம்ம போயிடும். சாப்பாடு தானே இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ போய் தூங்கிடுவோம், ரொம்ப டயர்டாக இருக்குது. இனி நாளைக்கு வேறு பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்கான், இனி எல்லாம் பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி உங்களை எப்படி புலம்பிட்டு உங்களோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டி எப்படி போகிறீங்க. ஜேகே வந்துட்டு உங்களை வந்துட்டு ஃபோர்ஸ், அதாவது உங்கள் கையை வந்துட்டு ஃபோர்ஸாக இழுத்துட்டு அப்படின்னா அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்க வைக்கிறான். நீங்கள் வந்துட்டு நிற்கிறீங்க, அவன் முன்னாடி நிற்கிறீங்க. நீங்களும் கரெக்டாக, அதாவது ஜேகே வந்துட்டு அப்படி கரெக்டாக உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு ஃபியூ இன்ச்சஸ் தான் கேப் இருக்கும். ஸோ அப்படி நிற்கிறான். வந்துட்டு எப்படின்னா ஷோல்டரில் வந்துட்டு உங்கள் ஷோல்டரில் அவன் 2 கையை வைக்கிறான். வச்சுட்டு அப்படியே உங்களை வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு அவனோட கேஸ் வந்துட்டு உங்களால் தாங்க முடியாமல் அப்படி குனிகிறீங்க. அவனோட ஐஸ் ஃபுல்லாகவே அப்படி லஸ்ட் அண்ட் ஒரு டிசைரோடு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருது, இப்போ வந்துட்டு ஸ்டேபிளான பொசிஷனில் இல்லை, இது நமக்கு சேஃபானது இல்லை, நம்ம போய் தாங்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் வந்துட்டு பேக் வச்சுட்டே இருக்கீங்க. பட் நீ எவ்வளோ பின்னாடி போ, நான் முன்னாடி வந்துட்டுருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் பின்னாடி போகிறீங்களோ அதை விட ஜாஸ்தியாக அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இது டேபிள் வந்துருச்சு, டைனிங் டேபிளே வந்துருச்சு. நீங்கள் வந்து அதில் தட்டிட்டு நிற்கிறீங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்களால போக முடியலை. ஜேகே வந்து பார்க்குறான். பார்த்துட்டு என்ன மிஸ் ஒயன், இதுக்கு மேலே அவங்களால போக முடியலையா, என்னென்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிப் பிடிச்சி தூக்கிட்டு அந்த டேபிளில் அவங்கள சிட் பண்ண வைக்கிறான். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க அவன் வந்துட்டு என்ன ஆச்சு பிரின்சஸ் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் அப்படி சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு என்ன பிரின்சஸ்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோடு அவனை பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு என்னாச்சு பிரின்சஸ் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை வந்துட்டு, அதாவது ஃபேஸில் வந்துட்டு உங்கள் முடி இருக்குமா, ஸோ வந்துட்டு அதெல்லாம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு உங்ககிட்ட தான் கேட்குறேன் பிரின்சஸ் என்னாச்சு. நீங்கள் வந்து இல்லை எதுவும் ஆகலையா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் கையை வந்துட்டு அவங்க நெக் இருக்கு இல்லையா, 2 கையை வந்துட்டு அப்படி உங்கள் நெக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கான். வச்சுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்னமோ தெரில ஐயன், எனக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க. ஸோ நீ வேறு என்னோடய மைண்ட் தான். ஸோ
அதான் ஐ வாண்ட் யூ டுடே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பார்த்துட்டு என்னது என்ன சொல்கிறான் இவன் அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது இவன் எதை பற்றி பேசுகிறான் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்துட்டு அவனை பார்த்துட்டு அப்படி தலையை வந்து நோ அப்படின்ற மாதிரி அப்படி தலையை வந்துட்டு ஆட்டுறீங்க. ஓ நீங்கள் வந்துட்டு இப்போ நோன்னு சொன்னோடனே நான் வந்துட்டு விட்டுருவேண்ணா? அப்படிப்பட்ட ஹஸ்பண்டாண்ணா? நீ இப்போ ஓன்னு சொல்லியிருந்தா கூட விட்டுரு போயிருப்பேனே. நீ நோன்னு வர சொல்லிவிட்டு ஆசையை வேற தூண்டிட்டேன். அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க லிப்பில் வந்து கிஸ் பண்ணுறான். ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மைல்டாக சாஃப்டாக தான் தொடங்கியிருப்பான். பட் போக போக வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக டங்கெல்லாம் அப்ளை பண்ணுறான். ஸோ வந்துட்டு ரொம்ப டீப்பாக போகுது. ரொம்ப டீப்பாக மீன்ஸ் உங்களை ப்ரீத் கூட விட முடியல. இருந்தாலும் அவன் எதுவுமே அதை கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு இப்போது கிஸ் தான் முக்கியம். அந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் அவனோட ஒரு ஹேண்ட் வந்துட்டு உங்கள் பாடி ஃபுல்லாமே ட்ராவல் ஆகுது. உங்கள் அப்பர் பாடி, அப்போ உங்கள் தைஸ், அப்புறம் எல்லாமே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஒரு ஹேண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள் தைஸ் இருக்குல்ல, உங்கள் தைஸ் வந்துட்டு க்ரிப்பாக பிடிச்சிடுறான். அப்படின்னா அவனோட பேலன்ஸ்க்காக ஒரு ஹேண்டை வந்துட்டு உங்கள் ஷோல்டர்லேயும் இன்னொரு ஹேண்டை வந்துட்டு உங்கள் தைஸ்லேயும் பிடிச்சிருக்கான். ஸோ அவனால் மூச்சு விடாது இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் அவனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தையை வந்துட்டு ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சிருப்பான். அதாவது ரொம்ப டைட்டாக பிடிச்சிருப்பான். ஸோ நீங்கள் வந்துட்டு அம்மா அப்படின்ற மாதிரி கத்திருப்பீங்க. கத்துறதுல உங்கள் லிப்ஸ் வந்துட்டு விரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு கிஸ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். வந்துட்டு ஜேகே வந்துட்டு என்னடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ நீங்கள் வந்துட்டு கண்ணை வந்துட்டு இப்படி கீழே ரோல் பண்ணி காமிக்கிறீங்க ஹேண்டு அப்படின்ற மாதிரி. ஓ உனக்கு வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ நீங்கள் வந்துட்டு அம்மான்னு சொல்லும் போது இன்னுமே டைட்டாக பிடிக்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு திருப்பி வந்துட்டு அம்மான்ற மாதிரி கத்தும் போது கரெக்டாக நீங்கள் கத்துற வேலையில் அவங்க லிப்பை வந்துட்டு கேப்சர் பண்ணிடுறான். வந்துட்டு இப்படி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 minutes மீன்ஸ் ஒரு 50 minutes கிட்ட கிஸ் மட்டுமே பண்ணிகிட்ருப்பான். உங்களால் இப்போ சுத்தமாக முடியலை. நீங்கள் வந்துட்டு அப்படி மூச்சு வாங்க அவங்கள கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்துட்டு புஷ் பண்ண பார்க்குறீங்க. பட் அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். அவங்க ஹிப் வந்துட்டு அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான். உங்களால் முடியலை. ஸோ நீங்கள் வந்துட்டு திருப்பியும் ஒரு கூட புஷ் பண்ணி பார்க்குறீங்க. பட் புஷ் ஆகலை. திருப்பி லாஸ்ட் வரைக்கும் கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த சிங்கம் வந்துட்டு எவ்வளோ தோத்தாலும் தன்னோட விடாமுயற்சியை விடாதுடா அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணும்போது அவன் வந்து கொஞ்சம் ஸ்டெப் பின்னாடி போய் நிற்கிறான். வந்துட்டு உங்களை வந்து ஆங்க்ரியாக பார்க்குறான். அப்படின்னா ஆங்க்ரி ஃபேஸோட பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னையே வந்துட்டு இப்படி தள்ளி விட்டுருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே பெட்ரூமுக்கு தான் போகிறான். பெட்ரூமுக்கு போயிட்டு பெட்டில் வந்துட்டு அவங்கள போட்டுட்டு அடுத்த செகண்டே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு என்னை தள்ளி விட்றல, நீ தள்ளி விட்ற, இனிமேல் நீ எப்படி தள்ளி விட்றேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஹேண்டில் வந்துட்டு பக்கத்துலேருந்து ஒரு ட்ராயர்லேருந்து ஹேண்ட் கஃப் இருக்கும். ஹேண்ட் கஃப் எடுத்து உங்கள் கையில் வந்து போட்டு விட்டு பெட்டோட அதை டைப் பண்ணி விட்டுட்டு அவங்கள பார்த்துட்டு ஒரு ஈவில் ஸ்மெல் பண்ணிவிட்டு இப்போ தட்டி விடு பார்ப்போம், இப்போ என்ன புஷ் பண்ணு அப்படின்ற மாதிரி இன்னும் க்ளோஸாக வந்துட்டு சொல்கிறான், புஷ் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க எப்படிரா நான் புஷ் பண்ணுவேன், கையை தான் நீ கட்டி வச்சிருக்கியே அப்படின்னு. வந்துட்டு செக் என்ன பண்ணாலும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணுறான். அவன் இப்போ நெக்டாக இருக்கான், நீங்களும் இப்போ நெக்டாக இருக்கீங்க. வந்துட்டு உங்கள் பாடி ஃபுல்லாமே கிஸ்ஸஸாக கொடுக்குறான். கிஸ்ஸஸ் ப்ளஸ் மார்க்ஸு, அப்புறம் உங்கள் நெக்கு, அப்புறம் எல்லாத்துலேயும் வந்து மார்க் கொடுக்குறான். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு நீ மார்க் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. நீ என்னோடய மைண்ட் தானே, ஸோ எனக்கு எங்கே தோணுதோ நாங்கள் மார்க் பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், ஸோ யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, என்ன ஆமாம்ல நீ ஆஃபீஸ் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவங்க கன்னத்துலேயே ஒரு மார்க் கொடுக்குறான். கன்னம், அப்புறம் நெக் போன் அதெல்லாம் இருக்குல்லையா, அங்கே எல்லாமே ரொம்ப கட்டியான மார்க் கொடுத்துட்றான். பார்க்கட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும் என்னோடவா அப்படின்னு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யார் என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்கள வந்துட்டு அப்படி கீஸாக கொடுத்துட்ருக்கான். ஸோ அப்புறம் ஃபைனல் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அதெல்லாமே திங்க் பண்ணலை. அவனுக்கு அவனோட லஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதோட முடிச்சிட்டு அவங்க மேலே தான்
படுத்துக்கிட்டு அப்படி வந்து அவங்கள பார்க்குறான். அப்படி அவனோட ஹெட்டை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படி அவங்கள பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு அவனை பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இதுதான் நீ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு டச், அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன ஃபஸ்ட்டாக டச் பண்ணியிருக்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஒரு ஒரு சர்ப்ரைசிங்கான இதில் வந்துட்டு கேட்குறான், வெர்ஜன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஒயன் யுவர் வெர்ஜன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு அப்படி ஆமான்ற மாதிரி தலையை அப்படி ஆட்டுறீங்க. உண்மையாவா? ரியலி? என்கிட்ட எதுவும் பொய் எதுவும் சொல்லலையே? இல்லை, நான் பொய் எதுவும் சொல்லலை, நான் வெர்ஜன் தான். பட் இப்போ என்னோடய வெர்ஜினிட்டி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஜேகே வந்துட்டு அப்படி சிரிக்கிறான். சிரிச்சோடனே அது யார் எடுத்துருப்பான்னு எனக்கு தெரியும், வேறு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். சிரிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட ஓப்பனாகவே கேட்குறீங்க, ஜேகே நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படின்னா அவங்க செஸ்லேயே படுத்துருக்கான். படுத்துட்டு இப்படி கேட்குறான், இல்லை நீ இப்படிலாம் சிரிப்பியா? அது இல்லாமல் உனக்கு என்ன பிடிக்குமா? உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல? இந்த ஒரு விஷயத்துக்காக தானே என்கிட்ட இப்படி சிரித்து பேசினேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்டுடுறீங்க. அப்போ ஜேகேக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னா அவனுக்கு குற்றம் அடிச்சு, அதாவது கில்ட் ஆகுது. பிகாஸ் வந்துட்டு அவன் டிசர், அதாவது உங்கள்கிட்ட லஸ்ட்டு மட்டும் தான் ஃபீல் பண்ண நினச்சிருப்பான். பட் அவனே அறியாமல் அவனுக்கு உங்களை பிடிச்சிச்சு இந்த ஒரு இதில் தான். அதாவது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் அவனுக்கு சமைச்சு கொடுக்குறது, அப்புறம் நீங்கள் அவனை ஒளிஞ்சு பார்க்குறது, அப்புறம் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறது, அவன் வந்துட்டு அவங்களை திட்டுறது எல்லாமே வந்துட்டு அவன் நினச்சி பார்த்துருப்பான். அப்படின்னா ஏன்னா அவங்ககிட்ட லஸ்ட் இருந்தாலுமே அவங்க கூட இன்டிமேட் ஆகும்போது அவன் ஃபுல்லாகவே உங்களை பற்றி உங்களோட கேரக்டர் அது எல்லாமே நினச்சி பார்த்துருப்பான். அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்கும். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா தலையை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு உங்கள் கன்னத்தில் ரெண்டையும் கை வச்சுட்டு, எனக்கு தெரியல, ஆனால் ஃபஸ்ட்டு நான் வெறும் லஸ்ட்டை மட்டும் தான் அவங்ககிட்ட ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இப்படி ஒரு காரியத்தில் இறங்கினேன். ஆனால் தெரிலையான்னு. பட் போக போக என்னை அறியாமல் அவனை பிடிச்சிச்சு. எல்லாருக்கும் கண்ட உடனே காதல் வரும், இல்லைனா பார்க்க காதல் வரும், இல்லைனா பேசினா காதல் வரும், இல்லைனா பேசாட்டி இருந்தால் காதல் வரும், இல்லைனா பார்க்காம இருந்தால் காதல் வரும், இல்லைனா கோவப்பட்டால் காதல் வரும், சண்டை பிடிச்சாலும் கோவம் வரும், கோவம் வந்தாலும் காதல் வரும். ஆனால் எனக்கு மட்டும்தான் இப்படி இன்டிமேட் ஆகும்போது காதல் வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு இப்படி சொல்கிறான். நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. சிரிச்சிட்டு அப்படி ஒரு மாதிரி அவன் பாவமாக வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க தைஸ் அந்த இடத்த வந்து ரப் பண்ணிட்டு கேட்குறான், வலிக்குதா அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்துட்டு ஆமாம் அப்படிங்கும்போது சாரி, இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு நீ நீ எதை பற்றி பேசுகிற அது சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் தைஸ் வந்துட்டு ரப் பண்ணிவிட்டு, இல்லை உனக்கு தான் ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொன்னீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மெயின் பார்ட் இருக்குது, அதாவது உங்கள் ப்ரைவேட் பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அப்படி மட்டும் இப்படி ரப் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி ரப் பண்ணுறான் அவனே. ஐயோ நீ வேறு ஏன்டா அதை வெட் பண்ண வைக்கிற, சும்மா கொஞ்ச நேரம் கை வச்சுட்டுடா அப்படி சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு பார்க்குற மாதிரி, நீங்கள் தானே ஏன் சொன்ன உனக்கு ஏதோ பெயினாக இருக்குது, அதான் பாவம் பார்த்து ஏதோ பாவம் பார்த்து நம்மளால் தானே இவளுக்கு இவ்வளோ வந்துருச்சு, ஸோ பாவம் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா நீ ஏதோ என்ன டீஸ் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு ஐஸ் வந்துட்டு மேலே அப்படி காமிக்கிறீங்க, அது உங்கள் ஹேண்ட் வந்துட்டு பெட்டில் வந்துட்டு ஹேண்ட் ஹஃப் வச்சு மாட்டி வச்சுருக்கான் அப்படின்னு. ஸோ வந்து ஐயோ நான் மறந்துட்டு சாரி ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு சாரி ஓயன், தெரியாமல் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு அவனோட சீக்ஸை பிடிச்சிட்டு, உனக்கு எப்படி லவ் வந்துட்டுன்னு சொல்லிட்டேன், எனக்கு எப்படி லவ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கல தான், நீ சரி ஓகே ஒரு 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 மனுஷன்னா முரடு தானே இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், பட் ஃபுல்லாகவே ஆங்கிரி ஃபேஸோடு இருந்தால் யாருக்கு தான் பிடிக்கும், நீ இருந்தாலும் நீ ரொம்ப டூ மச்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி செல்லமாக அவன்கிட்ட கோவப்பட்டுட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அவனை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவனை அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்குறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு எந்திரிச்சிட்டான். பட் இருந்தாலுமே உங்கள் மேலே இருந்து அவனால் எந்திரிக்க தோணலை அவனுக்கு. அதாவது இப்போ எப்படி இருக்குன்னா, நைட்டு வந்து தூங்கும் போது உங்கள் மேலே ஜேகே இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ மார்னிங் எப்படின்னா ஜேகே மேலே நீங்கள்
படுத்திருக்கீங்க. ஜேகே தான் வந்துட்டு அவங்கள வந்து அவன் மேலே படுத்திருப்பான். ஸோ வந்துட்டு அவங்க முழிப்பு வந்துருச்சு. டைம் வேறு 7:30 கிட்ட ஆகுது. இருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு அவங்களை எழுப்புறதுக்கு தோணலை. அதாவது அவன் அதில் தான் நீங்கள் இருக்கீங்க, அவனுக்கு ஏதோ ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு அவங்கள ஹெல்ப் பண்ணணும்லாம் ட்ரை பண்ணல. அவன் பாட்டுக்கு அப்படி அவங்கள வந்துட்டு தலையை வந்துட்டு கோதி விட்டுட்டு அப்படி அவங்கள அப்படி அவங்க ஃபேஸ் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் வந்துட்டு ஃபைனலாக எந்திரிச்சிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேயும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோர்வேர்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட அவனை பார்த்து என் லைஃப்லேயும் இப்படிலாம் நடக்குமான்னு நான் நினச்சி பார்த்துருக்கேன், பட் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணி பேசுகிறீங்க. அப்போ ஜேகேக்கு புரியுது அவன் எவ்வளோ ரூடாக இருந்திருக்கான், எவ்வளோ ஆங்க்ரி, எப்படி ஒரு கோல்ட் பர்சனாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. ஸோ வந்துட்டு இன்னும் அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இனிமேல் வந்துட்டு நான் அவனை அப்படி ஃபீல் எதுவும் பண்ண வைக்க மாட்டேன், தினமுமே உன்னோட ப்ளேஸ் நீ இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்கள ரப் பண்ணிவிட்டு சரி எந்திரி ஆஃபீஸ் டைம் ஆகுது பாரு, 7:30 ஆயிடுச்சு, 8:50க்கு ஆஃபீஸில் இருக்கணும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனோட ப்ரொஃபஷ்னல் வாய்ஸ்க்கு வந்துட்டான். ஸோ நீங்கள் வந்து இது திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுறீங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னா, நீங்களும் ஜேகே வந்து ரெடியாகி ஆஃபீஸ் போகிறீங்க. இப்போ நீங்கள் தான் அவனோட பர்சனல் அசிஸ்டன்ட் ப்ளஸ் அவனோட ரூமில் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஒரு ஷெடியூல் உங்கள்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்லியிருப்பான். நீங்களும் அந்த ஷெடியூல் எல்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருப்பீங்க. கொடுக்கும்போது ஜேகே வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு ஒரு ஷர்ட் தான் போட்டிருப்பீங்க, பட் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா, அதாவது ஆஃபீஸில் வந்துட்டு இன்வெர்ட்ரு ஒர்க் ஆகிருக்காது, அதுவும் இல்லாமல் கரண்ட் வேறு இருந்திருக்காதா, பவர் கட் வேறு. ஸோ வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷர்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 பட்டன் வந்துட்டு அன்பட்டன் பண்ணியிருப்பீங்க. இது ஜேகே தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு மறந்தே போயிட்டீங்க அப்படி ஒரு விஷயத்த. நீங்கள் வந்து ஜேகே கிட்ட கொடுக்கும்போது ஜேகே ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுதான் நோட்டீஸ் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்படி உங்களை அப்படி அப்படின்னா அவங்க ஸ்கின் வந்துட்டு வெளியில் ரிவீல் ஆகிருக்குமா, அவங்க ஹாஃப் செஸ்ட் அந்த மாதிரிலாம். ஸோ வந்துட்டு அப்படியே லிப்பு வந்து பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு இவன் எதுக்கு இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கும்போது இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு டக்குன்னு அந்த ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு ஜேகே போட்டுறீங்க. ஜேகே வந்துட்டு உடனே அவங்க ஃபேஸை பார்க்குறான், எவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு பாஸ் இது வந்துட்டு நம்ம ஹவுஸ் எல்லாம் கிடையாது, இது வந்து ஆஃபீஸ். ஸோ இதில் நீங்கள் பாஸ், நான் ஒரு எம்ப்ளாய், வீட்டில் போனால் வேணும்னா நீங்கள் ஹஸ்பண்ட், நான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு இது எங்கள் பாஸ் அண்ட் செக்ரட்டரி, ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு அதுவும் இல்லாமல் தெரியும் இல்லையா, நீங்கள் வந்து பர்சனல் அசிஸ்டண்ட், அதாவது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அசிஸ்டண்ட். ஸோ தனிப்பட்ட மீன்ஸ் ப்ரைவேட் அந்த மாதிரி தானே அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட க்ளோஸாக வரான். நீங்கள் வந்துட்டு உனக்கு வேறு எந்த ஒரு தாட்டுமே இருக்காதடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. பார்த்துட்டு இல்லையே, இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஹாட் செக்ஸியான ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது நான் இதை பற்றி நினைக்கணும் அப்படின்னு உங்களை அப்படி பார்க்குறான். ஒரு மாதிரி அப்படின்னா ஒரு லஸ்ட்ஃபுல் ஐஸோடு தான் பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, அப்போ எப்படிரா 4 months எப்படி இருந்த? அதுதான் எனக்கும் தெரியல, இவ்வளோ அழகு நான் பக்கத்தில் வச்சுட்டு எப்படி இருந்தது, அவர் முட்டை அப்பையதான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ நீங்களும் சிரிக்கிறீங்க. டே வந்துட்டு அப்போ வந்திருப்பான். எதுக்குன்னா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக வந்திருப்பான். டேயும் ஜேகே ஜிமின் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜிமின் வந்துட்டு இப்படி ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அப்படி ட்ரை பண்ணியிருப்பான். டே வந்துட்டு வந்திருப்பான். வரும்போது கேபினில் வந்துட்டு சத்தம் எதுவும் போடாமல் வந்திருப்பான், சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு. பட் அவன் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு வந்திருப்பான். பட் அவன் வந்துட்டு இங்கே நடக்கிற விஷயத்தை பார்த்து அவன் சர்ப்ரைஸ் ஆகிருப்பான். அதே நேரம் ஜிமின் வந்திருப்பான். ஜிமின் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறான், அதாவது இங்கே நடக்கிற விஷயத்த. டே வந்துட்டு ஜிமினோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இல்லை ஜிமின் நம்ம போயிடுவோம், இவங்க ப்ரைவசியை வந்து நம்ம கெடுத்துக்க வேணாம் அப்படின்னு, நீ வாடா முடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரான். அப்போது ஜேகே வந்துட்டு பார்த்துட்டு அவனுக்கு ஐயேன் ஆயிடுது. இவனுங்க நம்ம ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலே நம்மளாம் வச்சு செய்வானுங்க, இதில் நம்ம வர பெரிய பீலாப்பெல்லாம் விட்டோம். சேச்சா ஒய்யனா, எனக்கு அவளெல்லாம் பிடிக்கவே செய்யாது, நான் எதுக்கு அவளை பார்க்கணும், இப்படிலாம் நான் பீலாப்பட்டனே, இப்போ எல்லாமே போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையில் வந்துட்டு அவனோட ஃபிங்கர்ஸை போட்டு அப்படி ரப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு ஜிமின் வந்து நாங்களே பார்த்து, ஹாய் ஒயன் எப்படி இருக்க,
நீங்களாம் ஜிமின் ஜிமினா நீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ரொம்ப அப்படி ஜாலியாக பேசுகிறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், இது வந்துட்டு கிம் தயாங், எங்களோட ஃப்ரெண்ட், நாங்கள் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்களும் ஜேகேக்கு இன்ட்ரோலாம் ஆகிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகேக்கு வந்துட்டு பொசசிவ் ஆகுது. வந்துட்டு உங்களை வந்துட்டு அவன் பக்கம் இழுத்துட்டு அப்புறம் நீங்களை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், இதனோட ஒய்ஃபு அப்படி சொல்லும்போது எல்லாருக்கும் சிரிக்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு இது ஒய்ஃப் அப்படியா, என்னையில் இருந்துப்பா உன்னோட ஒய்ஃபாக நாங்கள் அப்படி சொல்லிவிட்டு அவங்கள டீஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஷையாக இருக்குது அப்படின்னா எல்லாருமே ஹேண்ட்ஸமாக இருக்காங்களா, அதுவும் இல்லாமல் என்ஜாய் அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வந்துட்டு அவரோட ஃபேஸ் வந்து ஆங்கராக மாறிட்டு அது எப்படி என்கிட்ட பேசும்போது மட்டும் சிடுமூஞ்சி மாதிரி வெடுக்குன்னு கோபப்பட்டு பேசுகிறா, வெளியில் ஏதாச்சும் வந்து ஜிமின் இன்றைக்கி தான் டேயை பார்த்துருப்பான், அவங்கக்கிட்ட மட்டும் சிரித்து எப்படி ஒன்றால் மட்டும் பேச முடியுது அது சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு எப்படி, அது சீக்ரெட், பிகாஸ் அது ஒவ்வொருத்தரோட கேரக்டர் பொறுத்து, நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி நான் ஒரு கண்ணாடி மாதிரி எப்படி ஒருத்தவங்க வந்துட்டு என்னோட மேலே பிம்பத்தை காட்டுறாங்களோ அதே மாதிரி தான் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன், தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போது ஜேகே வந்துட்டு தட்ஸ் நம்ம விட்டதை பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட க்ளோஸாக வரான். நீங்கள் வந்துட்டு ஐயோ இவன் வேறையா அப்படின்ற மாதிரி நீங்களும் ஷை ஆகுறீங்க. ஸோ இப்படி தான் உங்கள் லைஃப் வந்துட்டு போக போக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஜேகே வந்துட்டு உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான், நீங்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன தான் ஒரு இதில் ஆரம்பிச்சிருந்தாலுமே இப்போ 2 பேருமே ஒருத்தருக்கு பிடிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பேன் இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த டேயும் வருது. ஸோ வந்துட்டு டைவர்ஸில் வந்து நீங்களும் கையெழுத்து போட்டிருப்பீங்க, ஜேகேயும் கையெழுத்து போட்டிருப்பான். ஸோ அந்த டே வந்துட்டு வரவும் ஒரு கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது, நீங்கள் வந்துட்டு 2 பேருமே உண்மையாகவே டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு அந்த நோட்டீஸையும் பார்த்துட்டு அப்படி கிழிச்சு வந்து தீயில போட்டுறான், இல்லை நமக்கு நீ இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறோம் என்ன அப்படின்னு. ஸோ நீங்களும் ஹாப்பி ஆகிட்டு ஜேகே நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பாவமாட்டு, அதாவது ஒரு பயந்த ஃபேஸ் சொல்கிறீங்க, என்னாச்சு உனக்கு என்கிட்ட இருந்து ஏதாச்சும் டைவர்ஸ் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு இதில் கேட்குறான். ஆனால் நீங்கள் வந்துட்டு இல்லை அது வந்துட்டு அப்படி சொல்லிவிட்டு அவன் காதில் போய் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஐ ஆம் ப்ரெக்னென்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்துட்டு உண்மையாடி நிஜமா அவன் கேட்குறான். வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டும் போது அவன் வந்துட்டு உங்களை அப்படி தூக்கிட்டு அப்படி கறக்கும்போது பார்த்து சரி உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையாட்டும் போது அவன் வந்துட்டு ஹாப்பினஸில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, வந்துட்டு ரொம்ப உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். இது நீ தான் என்னை ஃபஸ்ட்டாக என்னோடய கோவத்தையும் சரி என்னையும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்ட பர்சன் நீ மட்டும்தான். என்னோடய அப்பா பேசுகிறாங்க, அப்பா அம்மா எல்லாருமே, பட் அவங்க ஏதாச்சும் ஒரு தேவைக்கு மட்டும்தான். அன்றைக்கி கூட ஒரு மேரேஜ் பண்ணணும், அதாவது அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் பேசினாங்களே தவிர்த்து என் மனசு இது வரைக்கும் யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, பட் அவங்களும் லாங் டைம் என் கூட இருக்கலை. ஸோ நீ தான் என்னோடய ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டுமா இருந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு கரையிற ஸ்டேஜ் போகும்போது நீங்கள் வந்துட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. சரி யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் அவங்க கூட இருப்பேன், பிகாஸ் உன்னோட எல்லா ஃபேஸுமே நான் பார்த்துட்டேன், ஒரு ஆங்கர் ஃபேஸாக இருக்கட்டும் இல்லை ரூட் ஃபேஸாக இருக்கட்டும் எல்லா ஃபேஸுமே நான் பார்த்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது ஜேகேன்னு சொல்கிறான், அப்போ இந்த ரொமான்டிக் ஃபேஸு சரி அதுவும் பார்த்துருக்கேன், சரி அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படி சிரிச்சுட்டே அப்படி உங்கள் லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்களோ அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போகுது. சரி ஓகே பாய் மிஸ், இதோட இந்த 1 ஷார்ட்டை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சு தெரியலை. சரி ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள்.